என் சேனல் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப அழகான ரெடிமேட் நெக்லைனை எப்படி ஷார்ட் பண்ணுறது ஆல்டேஷன் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஸோ நிறைய பேர் இந்த ஓப்பனிங்கை எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின் போட்டு, அதாவது இதுக்கு மேலே இப்படி ஓவர்லேப் வர மாதிரி பின் போட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ரெடிமேட் நெக்லைனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய அது மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும்போது நெக்லைன் கொஞ்சம் டெப்த் ஆகிடுச்சுன்னா இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ஒரு ரெடிமேட் நெக்லைன் எஃபெக்டில் பின் குத்தாமல் உள்ள பேட்ச் துணி வைக்காமல் எப்படி நீட்டாக நம்ம பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் ஒயிட் கலர் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எங்கே தைக்கிறேன் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இப்போது நெக்லைனுக்குள்ளே இப்படி எடுத்துக்கங்க. இது ஃப்ரண்ட் பீஸு, அதாவது ப்ரிட்டி சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக். இப்போ இதில் நம்ம எப்படி தைக்கிறது நான் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த இடத்துலேருந்து ஸோ நம்ம கீழே பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா நெக்கோட ஓரத்தில் இப்போ நான் இப்படி குத்தி எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்படி எடுத்த பிறகு இதை க்ராஸ் பண்ணி இந்த சைடில் இருக்க கொஞ்சமாக நெக்கில் இருக்க ஓர துணியை நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பின் குத்தாதீங்க. பின் குத்தினா ரியலி ரொம்ப ஆடாக தெரியுது அது. ஸோ இங்கேருந்து திரும்பி கீழே கொஞ்சமாக அந்த நெக்லைனோட ஃபேப்ரிக் கொஞ்சமாக லைட்டாக எடுத்தால் போதும். ஸோ பெரிய ஒன்றும் டிஃபிகல்ட் தையெல்லாம் இல்லை. இப்படி கொஞ்சம் ஜிக்ஸாக்காக நம்ம எடுக்க வேண்டியது வரும். ஸோ இப்போ நான் இந்த சைடு எடுத்துட்டேன் இல்லையா, இப்போ ஊசி எப்படிக்கா கொடுத்து இந்த மேலே இருக்க ஃபேப்ரிக்கை கொஞ்சமாக நான் எடுக்கிறேன். ஓகே, பண்ண லைன் வரப்போது நான் இதோட நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த த்ரெட்டை நம்ம ஜென்டலாக இப்படி புல் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்ட் கலர் யூஸ் பண்ணல, அதனால ஒயிட் கலர் க்ளீனாக தெரியுது. ஸோ ஆனால் நீங்கள் எக்ஸாக்ட் கலர் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி இங்கே ஒரு குட்டி நாட் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்த பிறகு இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நெக்லைன் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அகேன் நான் சொன்ன மாதிரி தான் ஒயிட் கலர் த்ரெட்னால தெரியுது. இப்போது சப்போஸ் இந்த ஓப்பனிங்கை இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும்னா என்ன பண்ணணும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணி இதை இன்னும் எப்படி டெக்கரேட்டிவாக பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு கோல்டன் பீட் கொடுத்து இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இது இன்னும் ஃபார்மாக நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பீட் கொடுக்குறேன். ஒரு பெரிய பீடும் அதை தொடர்ந்து ஒரு குட்டி பீடும் கொடுத்து இதை நான் தைச்சி ஃபினிஷ் பண்ணுறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இது வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் ஃபேன்சியாக ட்ரெண்டியாக மாற்றுறதுக்காக நான் வச்சுருக்கேன். பிகாஸ் இட்ஸ் அ பிளெயின் கலர். அந்த பிளெயின் கலரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கோல்டன் பீட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். டெஃபினட்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. See you next time. Till then, take care. Bye-bye.